அன்பிற்கினியவர்களே வணக்கம். சுரேஷுடன் ஒரு நிமிடம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமீபத்திலே ஒரு 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 5, 6 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் வேறு மாவட்டத்திலே வேலை செய்கிறார். அவர் ஒரு கேள்வியை எழுப்பினார். அவர் கேட்ட கேள்வி இவ்வளவுதான். அரசு ஊழியரா இருக்கிறவங்க, அவங்க அரசாங்கத்துக்கிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்துல மனு போட முடியுமா? இதான் கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005ங்கிற ஒரு சட்டம் இருக்குது இல்லையா? அதுல பொதுவாவே மக்கள்லாம் கேள்வி கேட்பாங்க. கேள்வி என்பதை விட தகவல்கள் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு அரசு அமைப்புக்குள்ள ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, மாவட்ட ஆட்சியர் அங்க வேலை செய்யறவங்க, அரசு மருத்துவ அரசு ஊழியரா இருக்கவங்க, அவங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல மனு போட்டு தகவல்களை கோர முடியுமா அப்படிங்கறதான் கேள்வி. இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு செய்தி தேவைப்படுகிறது. என்னன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய நாட்டுக்கு சொந்தமானது. இங்கே ஏற்றப்பட்டது 2005 அது நடைமுறைக்கு பாராளுமன்றத்தில் ஏற்றி அதை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல என்ன சொல்லுதுன்னா, நாம செக்ஷன் 3 மூன்றாவது செக்ஷன் அந்த பிரிவுக்கு போகணும். தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 3க்கு போனா அதுல செக்ஷன் 3 என்ன சொல்லுகிறதுன்றா, subject to the provisions of this act, all the citizens shall have the right to information. இங்கிலீஷ்ல எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு சொல்றீங்களா? அதான் சொல்றேன் பாருங்க. இந்த சட்ட வகையங்களுக்கு உட்பட்டு குடிமக்கள் அனைவருக்கும் தகவல் அறிந்து கொள்ளும் உரிமை உண்டு அப்படின்னு செக்ஷன் 3 பிரிவு 3 சொல்லுது. குடிமக்கள் அனைவருக்கும்னு இந்தியாவில் ஏற்றப்பட்ட இந்த சட்டம் சொல்லுகிறது என்றால், இது அமெரிக்க குடிமக்கள் அல்லது வேறு சீனா நாட்டை சேர்ந்த குடிமக்கள், ஜப்பான் நாட்டை சேர்ந்த குடிமக்கள் எல்லாம் போகாது. இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் தகவல் அறியும் உரிமை உண்டு என்பதுதானே இந்த பொருள். இப்போ அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம். என்ன, அரசு ஊழியர்கள் இந்திய குடிமக்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. அவங்க அரசு ஊழியர்களா இருக்கிற காரணத்தினாலேயே அவர்கள் அந்த இந்தியாவினுடைய குடிமக்களாக இல்லாமல் போய்விடுவார்கள் என்று நாம கொள்ள முடியாதே. அந்த வகையங்களுக்கு இவங்க உட்பட்டு வருவாங்க. தேர் ஆல்சோ த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற காரணத்தினாலே அந்த சட்டம் என்ன சொல்லுது, இந்தியாவில் இருக்கிற அந்த குடிமக்கள் அனைவருக்கும் அந்த உரிமை உண்டு. அப்போ செக்ஷன் 3 சொல்லிடுது. அப்போ அரசு ஊழியர்கள் இந்திய குடிமக்கள் இல்லையா? அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே மனு போட்டு தகவல்களை கோர உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதை இந்நேரம் நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அனைத்து அரசு ஊழியர்களும் தங்களுக்கு தேவைப்படுகிற தகவல்களை மனு செய்து கேட்டுக்கொள்ளலாம். என்னன்னா, அவங்க அந்த அரசாங்க இதுக்குதான் அரசு பப்ளிக் அத்தாரிட்டி என்று சொல்வார்களே, பொது அதிகார அமைப்பு, அங்க மனு போட்டு கேட்கணும். சரியா? தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாம் கேட்க முடியாது. அரசாங்கம் சார்ந்த அது மாத்திரமல்ல, அரசாங்கம் நிதி வழங்குகிற எய்டட் என்று சொல்லுவோமே, அப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாத்துக்கிட்ட கேட்டாலும் இவங்களுக்கு உரிமை உண்டு தகவலை அறிந்து கொள்வதற்கு. சரி, ஒரு அரசு ஊழியர் தன்னை பற்றிய தகவல் கேட்கிறார். தன்னுடைய SR பத்தி, சர்வீஸ் ரிஜிஸ்டர் புக் என்று சொல்லுகிறோமே, அதுல இருக்கிற பதிவுகளை கேட்கிறார். அந்த சட்டத்துக்கு உட்பட்டு அதை கேட்கலாமான்னா கேட்கலாம். தன்னுடைய ப்ரொமோஷன் பத்தி கேட்கலாமான்னா கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி தன்னுடைய ஊதியம் சார்ந்த விவரங்களை கேட்கலாமான்னா கேட்கலாம். அரசாங்கம் அல்லது அந்த பப்ளிக் அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகிற பொது நிறுவன பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆபீசர், பொது தகவல் அலுவலர், நீங்க தனிப்பட்ட நபர் பத்தி கேட்கறீங்க, அதனால செக்ஷன் 81Jல இது கொடுக்க முடியாதுன்னு மறுக்க முடியாது. ஏன்னா தன்னை பற்றிய தகவல்களையே அவர் கேட்டுக்கொள்ளுகிறார் என்கிற காரணத்தினாலே அதை கமுக்கம் அல்லது அந்த சீக்ரெட், கான்பிடென்ஷியல் போன்றெல்லாம் சொல்லி மறுக்க முடியாது. சரி, இப்ப நம்ம அவர் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லிடுறேன். அரசாங்கத்திலே பணி செய்கிறவர்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலே மனு போட்டு தகவல்களை கோரலாமா என்றால் எந்தவித தடையும் இல்லை, கோரலாம், அந்த சட்ட விதிகளுக்கு உட்பட்டு. அதுக்காக இந்திய அரசாங்கத்துக்கிட்ட எத்தனை போர் விமானங்கள் இருக்குது, பீரங்கி எவ்வளவு இருக்குது, அப்படிப்பட்ட இராணுவ ரகசியங்கள் எல்லாம் கோர முடியாது. அவ்வளவுதான். சோ தகவல் அறியும் உரிமை சட்டம் அரசாங்க ஊழியர்கள் அவர்களுக்கு கூட பொருந்தும், அவர்களும் கேட்கலாம் என்ற முடிவுக்கு நாம் வருகிறோம். நன்றி, வணக்கம். வேறு பதிவிலே சந்திப்போம்.